மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து சந்திர பகவான் மெல்ல விலகி தனஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார். நல்லதொரு வருமானங்களை ஈட்டித் தரக்கூடிய ஒரு நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதனாலே வருமானங்கள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணியத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு, அதாவது பங்காளிகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய குலத்தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்களுக்கு சிறப்பும் வரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அல்ல அதற்குண்டான மருத்துவத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மொத்தத்தில் உங்கள் மனக்குழப்பங்களும் உடல் உபாதைகளும் நீங்கி உங்களுடைய மன வலிமை கூடக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய 4ஆம் வீட்டுக்குடைய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு வர இருக்கிறார். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அளவுக்கு எதுவும் சாதிக்க முடியலை என்கின்ற ஒரு குறை சில பேருக்கு இருக்கும். ஆனாலும் கூட ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் திருப்தி அடைகின்ற வகையிலே ஒரு வருமானங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். சில பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு டென்ஷன் உண்டாகிற மாதிரி நடக்கும். உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களை செய்கிற தொழில் செய்கிற இடங்களிலேயோ தேவையற்ற டென்ஷன் உண்டாகுவது போல் உங்களுடைய சக மனிதர்களோ அல்லது மேலதிகாரிகளோ உங்களை வேலை வாங்குவார்கள். ஆகையினால் உங்களுக்கு இந்த மன குழப்பங்கள் மனதில் ஒரு டென்ஷன் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் வரும். சற்று கவனத்தோடு நடந்து கொண்டால் இவற்றையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். பெண்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உங்களுடைய தனாதிபதி சஞ்சரிக்கிறார். உங்களுடைய சகோதர வழியிலே வருமானங்களை ஈட்டுத்தரும் ஒரு நாள் என்று சொன்னாலும் சகோதரர்களுக்காக செலவினங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புடைய நாளாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய சகோதரர்கள் பங்காளிகளுக்கு செலவினங்கள் காத்திருக்கும். சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது பூர்வ புண்ணிய பங்காளிகள் வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை பெற்றுத்தரும். வருமானங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் வரும், அதெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த ஒரு பிரயாணங்கள் இருக்கலாம். உங்களுடைய மனைவி மூலமாக சில தொல்லைகள், அதாவது அவர்கள் மூலமாக டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்குள்ள சில பிணக்குகள் வந்து போகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த சற்று சிரமமாக இருக்கும். சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். கடகராசி என்பர்களே, ராசிநாதன் உங்களுக்கு அற்புதமான இடத்திலே சஞ்சரிக்கிறார். தேவையற்ற பயம் நீங்கி மனக்குழப்பங்கள் நீங்கி வருமானங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய முயற்சியிலே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய ஆடையாபண சேர்க்கையை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமான வளமான நாளாக இருக்கிறது. மொத்தத்தில் உங்களுக்கு தனம் பெருகி மனம் வளம் கூடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்மராசி என்பர்களே, ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரித்து உங்களுக்கு மன வலிமையை அதிகப்படுத்துகிறார். உங்கள் தொழில்துறையை வளப்படுத்துகிறார். எதிர்பார்த்திருந்த காரியங்களை வெற்றிகரமாக மாற்றித்தரச் சொல்கிறார். ஏதேனும் உங்களுக்கு தடங்கள் இருக்கிறது, தடங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தொழில்துறையில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறையும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி சாதித்துக் கொள்வார்கள். சில பேர் கூட உஷ்ணம் அதிகரிக்கும். அதன் மூலமாக சில தொல்லைகள் வரலாம். ஆகியனாலே சற்று கவனமுடன் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தந்தை வழியிலே சில சாதகமான பலன்கள் காத்திருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மையும், அவருடைய பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் வளமும் நல்லது தொழில் திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றன. கன்னிராசி என்பர்களே, லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறார். ஆகையினால சந்திராஷ்டமத்தினுடைய பிடிகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டாலும் கூட சந்திரங்கள் மற்ற விஷயம்லாம் நீங்கிரும். ஆனால் வருமானங்களில் சற்று தடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக சற்று பொறுமையோடு இருந்தால் நாளை மாலைக்கு மேல் உங்களுக்கு வருமானங்கள் சுமூகமாக இருக்கும். அதனாலே எதிலும் சற்று கவனத்தோடு செயல்படுங்கள். எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் வருவதற்கு சற்று காலதாமதமானாலும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடைச்சிடும். வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் உண்டாகும். அது இல்லாமல் உங்களுக்கு தெய்வீக திருத்தலங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டாகும். அதன் மூலம் சில அனுகூலமான காரியங்களும் நடக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான அவங்களுடைய கணவன் மகளிடத்தில் பாராட்டு புகழ் பெறக்கூடிய வகையில் ஏதேனும் வகையில் அவர்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும்.
துலாம் ராசி என்பர்களே, கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில பல பிணக்குகள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். புதிதாக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து விடுங்கள். யாருக்காவது எதையும் கொடுக்க வேண்டும் என வாக்கு கொடுக்காதீர்கள். வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உண்டாகலாம். சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. வார்த்தைகளை கட்டுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டுமில்லை, உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். மொத்தத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி என்பர்களே, உறவுகள் பலப்படுகின்ற நாளாக கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்த பிணக்குகள் நீங்கி நல்லதொரு மங்களம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. திருமணத்திற்காக காத்திருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வாய்ப்புகள் பெறுகின்ற ஒரு நாளாக, அது மட்டுமில்லாமல் ரொம்ப நாட்களாக திருமணம் நடைபெற வேண்டிய ஏக்கமுடையவர்களுக்கு அதற்கு விடிவுகள் பிறக்கும் நாளாக, சில பரிகாரங்கள் செய்து சில காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாளாக இருக்கிறது. பார்ட்னர் முறைகளை தொழில் செய்வர்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாகவும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாகும். அவருடைய செய்தொழில், சில பேர் சொந்த தொழில் செய்கின்ற பெண்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு உண்டாகும். மாணவர்களும் தங்களுடைய பள்ளியிலோ அல்லது காலேஜிலோ கூட சரி அவங்களுடைய பெயர் புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தனு ராசி என்பர்களே, அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுக்கு பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறார். இதனால் வழியும் இருந்த ஒரு இறுக்கங்கள் நீங்கி உங்களுடைய மன வலிமை பெருகி தந்தை வழி ஆதரவு அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதரவு அல்லது தெய்வ பலத்தின் மூலமாக ஆதரவு அல்லது குருமார்களுடைய ஆதரவு, இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அந்த ஆதரவுகள் மூலமாக காரியங்கள்லாம் சாதிப்பீர்கள். பல முயற்சிகள் வெற்றி பெறும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நல்ல ஒரு மன வளமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்களும் சரி, தொழில்துறை சாதனங்களும் சரி, ஏற்றமுடைய நாள் என்று சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கி மனக்கவலைகள் நீங்கி நீங்கள் மன மகிழ்ச்சி பெறும் நாள் என்று சொல்லலாம். மகர ராசி என்பர்களே, ராசிநாதன் சனி பகவானுடைய சஞ்சாரமானது உங்களுடைய சந்திரனுடைய பார்வையிலே அமைந்து இருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்தை எப்படி முடித்தே தீர என்கின்ற லட்சிய வெறியும் அதிகமாக இருக்கும். அதே போல் செய்து முடித்து விடுவீர்கள். அதில் உங்களுடைய நண்பர்கள் பெரும்பங்கு இருக்கும். அது மட்டுமல்லாமல் சில பல புதிய முயற்சிகள் தொழில் சார்ந்தோ அல்லது வீடை மாற்றலாம், வீட்டை கட்டலாம் என்கின்ற அந்த விஷயங்கள் சார்ந்தும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடக்க வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்களுக்கு சிறப்பும் காத்திருக்கிறது. தொழில்துறை வளரும். குறிப்பாக இரும்பு துறையில் உள்ளவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் இன்வெர்டர், சோலார் பிளான்ட் செய்பவர்களுக்கெல்லாம் கூட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, 6 சந்திர பகவான் உங்களுக்கு 4வது வீட்டிலே சூரியனுடைய, அதாவது 7 சூரியனுடைய நட்சத்திரம் சஞ்சரிக்கிறார். ஆக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகிறது. அவர்களுடைய சுகம் பாதிக்கப்படலாம். அவர்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற்ற வேண்டியது கடமையாக இருக்கும். நினைத்தபடி அவளுக்கு வாங்கி கொடுக்க நினைத்து தான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டும். மனக்கவலைகள் அதிகரிக்க ஒரு நாள் என்று சொல்லலாம். ஆகையினாலே மொத்தத்தில் இந்த நாட்களை சுபமாக மாற்றிக்கொள்வதற்கு சூரிய பகவானை வழிபட வேண்டிய ஒரு நாள். தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சாதகமான ஒரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கின்றன. பெண்களுக்கு தன் கணவன் மூலமாக ஆதாயமும், மாணவர்களுக்கு ஆசிரியரிடத்திலே பாராட்டும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் உங்களுக்கு 6 நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறார். சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி சில சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். தொழில்துறை சார்ந்த நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய குடும்ப உறவுகளிலே சில சலசலப்பு ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் மத்தியிலே மாணவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு உண்டாகும். பெண்களுக்கு தங்களுடைய சக ஊழியர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலே அவருடைய பெயர் பாராட்டுகின்ற அளவுக்கு எதிரும் காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அவருடைய முயற்சி பாராட்டப்படும். ஆக மொத்தத்திலே சில பாராட்டுகளும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் தருகிறது.